ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு பிக் வீடியோ பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஏன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் நம்பி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் ஸ்பெஷலாக எவ்ரி வீக் ஸ்பெஷல் டேட்லாம் ஒரு எவ்ரி வீக் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மட்டும்தான் போடுவேன். தேவையில்லாமல் நானும் வீடியோ போடுறேன், நான் அவங்க பேசுகிற வீடியோலாம் பேச போகிறது கிடையாது. நானே ரிசர்ச் பண்ணி சில இன்ஃபர்மேஷனான வீடியோஸை உங்களுக்கு போட போகிறேன். இப்போ வீடியோவில் போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கோஸ்ட்டை பற்றிய விஷயம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைலர் போட்டிருப்பேன் 1 year பேக். பட் ட்ரைலர் போட்டதுக்கப்புறம் நான் இந்த இன்ஃபர்மேஷன் அதை பற்றி பேசலை. இப்போ அது கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சரி, இப்போது நம்ம ரியலில் நிறைய பேர் இருங்க, கோஸ்ட் பற்றி பேச போகிறோம், செட்டப் மாற்றணும்ல. ஸோ அப்படியே இருங்க. த்ரில்லிங் எஃபெக்டோட அந்த கோஸ்ட் பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ லைட்டாக நோந்துக்கிறேன், சைடில் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு வருவேன். ஸோ 5 விதமான கோஸ்ட் பற்றி பேச போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் டைப் இன்ட்ராக்டிவ் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனுக்குள்ளே வரும், அந்த பர்சன் மாதிரியே பிஹேவ் பண்ணும், அதுதான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா எக்கோ மிஷின் சொல்லியிருக்காங்க. எக்கோ மிஷின் என்னதுடா அப்படின்னா, நம்ம பிளெயினான சர்ஃபேஸ் ஒரு புகை மூட்டமாக ஒரு புகையாக வெள்ளை கலர் உருவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெள்ளை கலர் உருவம் அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. ஸோ அது ஒரு விதமான கோஸ்ட், சரிங்களா, அது ஒரு டைப் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா பால்டர் கெஸ்ட்னு சொல்லுவாங்க. பால்டர் கெஸ்ட் அப்படின்னா அந்த சொல்லுவாங்கள்ல ஏவல் வருது, அந்த மாதிரி குட்டிச்சாத்தான் அதெல்லாம் சொல்கிறது பால்டர் கெஸ்ட். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்ஸ் என்பது என்னதுன்னா, அந்த பேய் கண்ணுக்கு தெரியாது, கருப்பாகவும் இருக்காது, வெளியாகவும் இருக்காது, ஒரு இன்விசிபிள் கோஸ்ட்னு சொல்லலாம். அந்த கோஸ்டால கத்த முடியும், அது இல்லாமல் கவு தட்டுறது, ஒரு பெரிய ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும், அந்த விதமான கோஸ்ட் அது. ஃபிஃப்த் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபனல் கோஸ்ட். அந்த ஃபனல் கோஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த கோஸ்ட் பார்த்தோன்னா வெள்ளையாக இருக்காது, கருப்பாக இருக்காது, பேசாது, ஒன்றும் பண்ணாது, பட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எப்படா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இன்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, சொல்லுவாங்க இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கு, இங்கே பேய் இருக்குமா அப்படின்ட்டு. கரெக்ட், அந்த ஃபீல் இருக்குல்ல, கோல்டு கோஸ்ட், அதுதான். கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் வளர்க்குற பிராணி இருக்குல்ல, நம்ம ஆசை வளர்த்துருப்போம், நாய், அன்ஃபார்ச்சுனேட்லி இதாக இருக்கும்ல, ஸோ அது கூட ஒரு ஆவியாக உங்க கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப்பில் நிறைய விதத்தில் நிறைய இருக்கும். எதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், அவ்வளோதான். மற்றபடி they lived as a human, they won't affect humans. நம்ம தான் தேவையில்லாமல் அப்போ பயந்து ஸோ அப்பா என்ன கொஞ்சம் ஆள் விட்டுருச்சு அந்த பேய் பற்றி பேசுகிறப்போ. எதுவும் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது லைட்டாக. ஏன்னா நான் அதை பற்றி கொஞ்சம் படித்ததுனால இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரியும். அதனால் எனக்கு எது பார்த்தாலும் எது நிற்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ பார்த்திங்க ரொம்ப கூலாக இருக்குது, ரொம்ப இப்போ ரொம்ப கூலாக இருக்குது. ஒரு பேய் இருக்குமா, பேயெலாம் இருக்காது, இது மார்கழி மாதம் அப்படி தான் கூலாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வெளில காலத்தில் எனக்கு கோஸ்ட் நிறையா இருக்குடா அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கிள், அதை ரீட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன், அவ்வளோதான். மற்றபடி ப்ளீஸ் டோன்ட் ஃபியர். ஓகே, சரி கைஸ், ஹேவ் நைஸ் டே. எனக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்.